ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுரையில் செய்யக்கூடிய பன் பட்டர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என் ஸ்டைலில் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன், பால் காய்ச்சின பால், கொஞ்சம் இதோட உப்பு ஆட் பண்ணி வச்சுருக்கேன் பாலில். அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகரு, மில்க் மேடு வேணுன்னா யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் 2 ப்ரெட்டு. இப்போ இதை நல்லா பொடுசாக நறுக்கிட்டு பால், சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற ப்ரெட்டை நல்லா 2ஆக கீறி அதுக்குள்ளே இந்த ஸ்டஃப்பிங்கை வச்சு அதுக்கு மேலே சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா தோசைக்கல் காஞ்சதுக்கப்புறம் வெண்ணெய் ஆட் பண்ணி, நல்லா வெண்ணெய் அதிகமாக போட்டால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெண்ணெய் ஆட் பண்ணி நல்லா 2 பக்கமும் ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் திருப்பி நல்லா வேக விடணும். இதை நீங்கள் நாட்டு சர்க்கரையிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைகளுக்கு கொடுங்க, நல்ல ஹெல்த்தியானது. அதுக்கப்புறம் சேம் இதே மாதிரி இந்த ஸ்டஃப்பிங்கை தடவிட்டு நாட்டு சர்க்கரை அதோட ஆட் பண்ணி அதே மாதிரி நல்லா 2 பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு திருப்பணும். அதுக்கப்புறமா இதை நம்ம ஃப்ரூட்ஸ்லேயும் ட்ரை பண்ணலாம். என்ன ஃப்ரூட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் அன்னாச்சி ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். அதே அந்த ஸ்டஃப்பிங்குள்ளே அன்னாச்சி ஃப்ரூட்ஸ் வச்சு மேலே வெண்ணெய் ஆட் பண்ணி அதுக்கு மேலே சுகர் போட்டு இதே மாதிரி நல்லா பொன்னிறமாக வேக விட்டு நல்லா எடுத்தால் இந்த மாதிரி ரெடி ஆயிரும். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ அதை நல்லா பிச்சு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.